கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த மாதத்தை நாம் பாதுகாப்போடு கடந்து வந்தோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் களஞ்சியங்கள் என்றால் தானியங்களை சேர்க்கும் அறை. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமில்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்றால் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த காணொலியை நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் உங்களுடைய வீட்டுல ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். உங்களுடைய இடத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. முந்தினவைகளை நீங்கள் நினைக்காமல், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்காமல், பழையதனை எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாயின. இன்னைக்கு இந்த 31ஆம் தேதியை கடந்து நம்ம புது மாதத்துக்குள் கண்மணி போல் கர்த்தர் பாதுகாத்ததற்காக நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கடந்த நாள் முழுவதிலும் நம்ம கூட இருந்து நம்மை காத்து கொண்டார் இல்லையா, நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்துக்கும் நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த மாதம் முழுவதிலும் கண்மணி போல நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. எத்தனையோ தேவைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் நீர் அற்புதமாய் அதிசயமாய் இதை சந்தித்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் நாங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாமல் அப்பா நாங்கள் நடந்த எல்லா குற்றங்கள் குறைகளையும் மன்னிங்கப்பா. எங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் அப்பா நாங்கள் மாற்றிக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. நீர் அவர்களோடு இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். எந்த இடத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்துல நினைவு கூறுகிறேன். காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் பிள்ளைகளுக்கு அப்பா சொந்த வீடு இல்லை என்றால் எல்லாருக்கும் சொந்த வீடுகளை அப்பா இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்து ஆண்டவரே பரிபூரணமாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்புவீராக. காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இனி வருகிற அப்பா இந்த 30 நாட்களையும் ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் உமது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பா சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அப்பா எல்லாரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி அப்பா கர்த்தர் நன்மையானதை அப்பா அவர்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே அப்பா தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணது போல உடைய பிள்ளைகளுக்கு துளிர்வுள்ள ஒரு மன ரம்யமான வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்து விட்டீங்க. அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.